ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ பாசிப்பயிறு கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்ன வெட்டியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள். இப்போ நல்லா அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் காம்பொடி எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூண்டு, அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இன்னொரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், அது பொரிஞ்சு வந்தோடனே இப்போ வெங்காயம், 2 வரமிளகாய் அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா வணக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ குழம்போட மிக்ஸ் பண்ண போகிறோம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். தீயை கம்மி பண்ணி வச்சுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ குழம்பு கொதிச்சிருச்சா அதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ வாழைக்காய் வறுவல் செய்வோம். இதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு. இப்போ வாழைக்காவை தோல் நீக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம்.
அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அது கூட வாழைக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இது 1 மணி நேரம் ஊறணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய். இப்போ வாழைக்காவை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிய வைப்போம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டி இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட வாழைக்காய் வறுத்துட்டேன். முட்டை வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாவ், செமையாக இருக்குது. வாழைக்காய் வறுவலும் செமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.